ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையில என்னதான் உறவு அப்படிங்கிறது வெளியில இருந்து பார்த்தா ரொம்ப பெரிய நட்பு நாடுகள் மாதிரி தெரிஞ்சாலுமே கூட உள்ள இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ சீனாக்காரன் அவன் புத்திய ரஷ்யா கிட்டையும் இப்ப காட்ட ஆரம்பிச்சிருக்கான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையில இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனை என்ன, ரஷ்யா சீனாவை ஒரு எதிரி நாடா பார்ப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே எதனால ரஷ்யா இந்தியாவை ஒரு நம்பிக்கை நட்பு நாடா பார்க்குது அப்படிங்கறதையும் ரொம்பவே டீடைலா இந்த ஒரு வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ரஷ்யாவினுடைய உளவுத்துறையான FSBயினுடைய ஒரு ரகசிய டாக்குமெண்ட் சமீபத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குதுங்க. ஸோ இந்த ஒரு டாக்குமெண்ட் மிகப்பெரிய அளவுக்கு அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்ல சீன அரசாங்கத்தை ரஷ்யா பார்த்தீங்கன்னா எனிமி ஸ்டேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது பலருக்குமே ஒரு பெரிய ஷாக் அப்படிங்கிறத ஏற்படுத்தி இருக்குது. காரணம், ரஷ்யாவும் சைனாவும் சமீப காலமாக பல விஷயங்களில் கோஆப்ரேஷனாக செயல்பட்டுக்கிட்டு வர்றது நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு கோஆப்ரேட்டிவாக இருக்கிற சமயத்தில் ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் சைனாவை எனிமி ஸ்டேட் அப்படின்னு சொல்றது பலருக்குமே இங்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்குதுங்க. இந்த இடத்துல தான் நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய டவுட் ஒன்று வரும். எதற்காக ரஷ்ய அரசாங்கம் சைனாவை எனிமி ஸ்டேட்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும்? அப்படி அந்த டாக்குமெண்ட்ல சைனாவை பத்தி என்னதான் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் கடந்த 2-3 வருடங்களாக நடைபெற்றுக்கிட்டு வருது இல்லையா? ஸோ இந்த ஒரு போர்ல ரஷ்யா மேல பாத்தீங்கன்னா மேற்குலக நாடுகள் மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார தடை அப்படிங்கிறத விதிச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால ரஷ்யா பாத்தீங்கன்னா அவர்களுடைய பல தேவைகளுக்கும் சீனாவை நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குதுங்க. ஸோ சீனாக்காரன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சூழ்நிலையை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ரஷ்யாக்குள்ள தனக்கான ஒரு செல்வாக்க அதிகரிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறதா ரஷ்ய உளவுத்துறை அந்த டாக்குமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ரஷ்யாவினுடைய மிலிட்ரியிலிருந்து அவர்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களுமே எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து பல விஷயங்களும் சைனா கிட்ட இருந்தாங்க கிடைக்குது. ஸோ ஈவன் ஒரு முறை மேற்குலக நாடுகள் எல்லாம் சீனா மேலே ஒரு குற்றச்சாட்டே முன்வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ரஷ்ய ராணுவத்துக்கு தேவைப்படக்கூடிய சிப்செட்ஸ் எல்லாத்தையுமே சைனா சீக்கிரட்டாக ரஷ்யா பார்டர் வழியாக அவங்க நாட்டுக்கு ஸ்மகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சைனா என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாளாக எல்லா நாடுகளுக்கும் தெரிகிற மாதிரி லீகலாக அனுப்பிக்கிட்டு இருந்த விஷயங்களை இல்லீகலாக ஸ்மகிளிங் மூலமாக ரஷ்யாவுக்குள்ளே அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ மேற்குலக நாடுகள் கண்ணிலிருந்து படக்கூடாது, அவங்க கண்ணில் சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் லீகலாக போகிறதுக்கும் இல்லீகலாக போகிறதுக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு இல்லையா? ஸோ லீகலாக போகும்போது அங்கே கவர்மெண்ட் கண்ட்ரோல்னு இருக்கும். ஸோ கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸினுடைய பார்வையிலேயே போகும். ஆனால் இல்லீகலாக ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்மக்லர்ஸ் இருப்பாங்க, அவங்க மூலமாக தான் அந்த நாட்டுக்கு கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி இல்லீகலாக பண்ணக்கூடிய இந்த ஸ்மக்லர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாடுகளுடைய உளவுத்துறையோட சப்போர்ட் அப்படிங்கிறதும் இருக்கும். ஏன்னா அவங்க கேட்டு தான் இந்த பொருட்கள் எல்லாம் சீனா கிட்ட இருந்தே அவங்க ஸ்மகிள் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ சீன அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்மகிள் பண்ணக்கூடிய ரஷ்யன் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களையெல்லாம் விலைக்கு வாங்கி அவங்க மூலமாக ரஷ்யாவுக்குள்ள ஆல்ரெடி அவங்க நாட்டினுடைய உளவுத்துறையில் வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ரிட்டையர்டு ரஷ்யன் அஃபீஷியல்ஸ் எல்லாம் ஸ்பையா வந்து சைனா ரெக்ரூட் பண்ணியிருக்குதுங்க. ஸோ அதோட சைனா நிறுத்தலைங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவினுடைய மிலிட்ரி டெக்னாலஜி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வேலை செய்கிறவங்க, இந்த வெப்பன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த சயின்டிஸ்ட்லேயே ரிட்டையர்டான சயின்டிஸ்ட், அதே மாதிரி ரஷ்யாவினுடைய மிலிட்ரி கூட ரொம்ப கோஆபரேட்டிவாக செயல்படக்கூடிய காலேஜஸ், அகாடமிஸ், இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடியவங்களையும் பலரை ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஆர்டிக் பிராந்தியம் அப்படிங்கிறது ரொம்ப ஹாட்டான ஒரு ஏரியாவாக மாறிக்கிட்டு வருது இல்லையா? பல நாடுகளும் ஆர்டிக் பிராந்தியத்துக்கான போட்டியில் இருக்கிறாங்க, இந்தியா முதல் கொண்டு. ஸோ சைனா ஆல்ரெடி ரஷ்யாவினுடைய உதவியோட ஆர்டிக் பிராந்தியத்தில் தலையிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு ரஷ்யா என்ன பண்ணியிருக்குதுன்னா, ஆர்டிக் பிராந்தியத்திலையும் சில வகையான எஸ்பியோனேஜ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்குதுங்க. அங்கிருந்து தகவல்களை திருடுறது, ரஷ்யா அங்கே என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத உளவு பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் தொடர்ந்து பண்ணி இருந்திருக்குது.
கூடவே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரில் பெரிய அளவுக்கு மேற்குலக நாடுகளுடைய ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுது இல்லையா. இந்த ஆயுதங்களை ஒன்ஸ் ரஷ்யா கேப்சர் பண்ணிருச்சு அப்படின்னா அதை ரஷ்யாவுக்கே கொண்டு வந்து அதை அனலைசிஸ் பண்ணி அதில் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ், அதில் ஏதாச்சும் ஃபியூச்சரிஸ்டிக்கான டெக்னாலஜி இருக்குதா, அதை நம்ம பயன்படுத்த முடியுமா, இந்த மாதிரி பல விஷயங்களையும் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரஷ்யா பண்ணி வச்சிருந்த அசஸ்மெண்ட்டையும் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸினுடைய வெப்பன்ஸை வச்சு ஆட்டையை போட்டுருந்துருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்குலக நாடுகளுடைய டாக்டிக்ஸை தான் பெரிய அளவுக்கு உக்ரைன் ஃபாலோ பண்ணுது. ஸோ உக்ரைன் ஜென்ரல்ஸ்க்கு எங்கிருந்து ஐடியா கிடைக்குது, மேற்குலக நாடுகளுடைய ஜென்ரல்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஐடியாஸ் தான். ஸோ என்ன மாதிரியான ஐடியாஸ் அவங்க கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான டாக்டிக்ஸ் எல்லாம் போர்க்களத்தில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அசஸ்மெண்ட்டையுமே ரஷ்யா ரெடி பண்ணி இருந்திருக்குதுங்க. அதையுமே சீன அரசாங்கம் சுட்டிருந்துருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களை சைனா பண்ணியிருந்துருக்குதுங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சாதகமான சூழ்நிலையாகவும் அவங்களுக்கு மாறிடுச்சுங்க. காரணம் ரஷ்யா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உக்ரைன் போரில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால ரஷ்யாவினுடைய உளவுத்துறை மொத்தமாகவுமே மேற்குலக நாடுகளையும் உக்ரைனையும் நோக்கி திருப்பி விடப்பட்டிருக்குது. பெருசாக சைனாவை அவங்க ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுருந்துருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு சீன அரசாங்கம் இவ்வளவு வேலையும் பார்த்துருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறத ரஷ்யா கண்டுபிடிச்சாலுமே தன்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஏன்னா ரஷ்யாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம தான் கொடுக்குறோம். நம்மளை மீறி ரஷ்யானால நம்மளை எதிர்த்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக நிற்க முடியாது. ஸோ நமக்கான சான்ஸ் இதுதான் சொல்லிட்டு உள்ள புந்து பயங்கரமாக விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் ரொம்பவே தெளிவாக தெரியுதுங்க. சரிப்பா, அப்போ இதனால தான் ரஷ்யா சைனாவை எனிமி ஸ்டேட்னு மென்ஷன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க இல்லை. ஆக்சுவலாக இது எல்லாத்த விட ஒரு மிகப்பெரிய சம்பவத்தையும் சைனா செய்ய ஆரம்பிச்சிருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில பார்டரில் பிரச்சனைகள் வந்தது உண்டுங்க. ஸோ இப்போ சீன அரசாங்கம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்குதுன்னா ரஷ்யா சைனா பார்டரில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான பகுதி சைனாவுக்கு சொந்தமானது, அதை ரஷ்யா ஆக்குப்பை பண்ணியிருக்குது. ஸோ சைனாவுக்கு இது வரலாற்று ரீதியாக இந்த இடத்துல உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஃபேக்கான வரலாறுகளை கிரவுண்ட் லெவலில் இறங்கி தயார் பண்ண ஆரம்பிச்சிருச்சாங்க. ஸோ சீன அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தை தான் எல்லா நாடுகள்கிட்டையுமே பண்ணிக்கிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு இந்தியா கூட எடுத்துக்கோங்க. அருணாச்சல பிரதேசம் தனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சதும் சைனா என்ன பண்ணுச்சு, அருணாச்சல பிரதேசத்துக்கு இல்லாத ஒரு வரலாறு உருவாக்கி அந்த பிரதேசம் சைனா கூட சேர்ந்ததுன்னு ஒரு போர்லியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதற்கு சீன பேர் ஒன்றையும் சூட்டி எவ்வளவு அக்கப்போர்லாம் பண்ணுச்சு. இப்போ அதே விஷயத்தை தாங்க ரஷ்யா பார்டர்லையும் சைனா பண்ண ஆரம்பிச்சிருக்குது. இது ரஷ்யாவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. ரஷ்யாவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சு போச்சு, ஃப்யூச்சரில் சைனா பெருசாக வளர வளர அவன் ஒவ்வொரு இடமா வந்து ஆக்குப்பை பண்ண ஆரம்பிப்பான், அப்போ நம்ம கூடயும் சண்டைக்கு வருவான் அப்படின்னு சொல்லி. ஸோ இதனால தாங்க சைனாவை ரஷ்யா எனிமி ஸ்டேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் ஒரு பாசிபிலிட்டி உண்டு அப்படின்னு சொல்லி. சீன அரசாங்கத்துக்கு கூட ரஷ்யாவுக்கு இப்போ இருக்கக்கூடிய நட்பு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சூழ்நிலையை நம்ம மாட்டிக்கிட்டாங்க, அதுலேருந்து அவங்க வெளியே வர்ற வரைக்கும் சீனாக்காரனோட ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அது வரைக்குமான ஒரு டெம்பரவரி ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதே சமயம் சைனாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் என்ன மாதிரியான டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட வெப்பன் சிஸ்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது வேணும். ஏன்னா தைவானில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் சைனாவுக்கு பெரும் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லை, ரஷ்யாவுக்குள்ள ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் கூடவே அவங்க பார்டர் ஏரியாவில் ஒரு ஃபேக்கான வரலாறை உருவாக்குறதுக்கும் இந்த ஒரு டெம்பரவரி நட்பு அப்படிங்கிறது சைனாவுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால ரெண்டு சைடுக்கும் ஒரு மாதிரி இருக்கிறதுனால ஏதோ இப்போதைக்கு ஓட்டோ அப்படிங்கிற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சைனா அப்படிங்கிறது இந்தியா மாதிரி ரஷ்யாவுக்கு நட்பு ரீதியிலான ஒரு நம்பிக்கை ரீதியிலான பார்ட்னர் கிடையாதுங்க. சைனாவை நம்பவே முடியாது அப்படிங்கிறதுல ரஷ்யா ரொம்பவே தெளிவாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, வெளியே ஃப்ரெண்டு நாங்களாம் ஒன்றா இருக்கோம்னு சொல்லிட்டு எனிமி ஸ்டேட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு அக்கப்போர்களை சைனா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ட்ரஸ்டட் பார்ட்னர் யாருன்னு பார்த்தா அது இந்திய அரசாங்கம் மட்டும்தான். கண்டிப்பாக ஃபியூச்சரில் சைனா ஒரு த்ரெட்டாக மாறும் பொழுது ரஷ்யாவும் இந்தியாவுமே சைனாவுக்கு எதிராக கைகோர்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. இதனால தாங்க ஈவன் அர்மீனியா, அசர்பைஜான் இந்த மாதிரியான இடங்களில் கூட சைனா அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால சைனாவுக்கு பதிலாக இந்தியாவை வச்சு அங்கே காய்களை நகர்த்திக்கிட்டு வருதுங்க ரஷ்ய அரசாங்கம். ஸோ கிளீனாக சைனாவை மற்ற பகுதிகளில் இருந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ ஈவன் இந்த ரஷ்யா உக்ரைன் போரினுடைய ஆரம்ப கட்டத்தில் ரஷ்யாவும் சைனாவும் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு, ரொம்ப பெரிய அளவுக்கு பார்ட்னர்ஷிப் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனால் ஒன்ஸ் வடகொரியா கூட ரஷ்யா நெருக்கமாக ஸ்டார்ட் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா அப்படியே சைனா ஓரம் கட்டிட்டாங்க. இப்போ பெரிய அளவுக்கு வடகொரியா தான் ரஷ்யாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான நேஷனா இந்த ஒரு போர்ல மாறிட்டு இருக்கிறத நம்மளே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபியூச்சர்ல ஒருவேளை சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வந்தா ரஷ்யா யார் பக்கம் நிற்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல இருந்தே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம்.
ஆப்வியஸாக இந்தியா பக்கம் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு அப்படிங்கிறது சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவை விட ரொம்ப வலிமையானதா, இல்லை அந்தளவுக்குலாம் இல்லை, 2 பேரையும் ஒரே மாதிரி தான் ரஷ்யா பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி.